முன்னாள் அமைச்சர் அர்ச்சுன ரணதுங்க மற்றும் அவருடைய சகோதரர் தம்மிக்க ரணதுங்க 2 பேருக்கு எதிராகவும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இன்று நீதிமன்றத்தில் அறிவித்திருக்கிறது. இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று நடந்தது. அதாவது அர்ச்சுன ரணதுங்க அவர்களுக்கு எதிராகவும் தம்மிக்க ரணதுங்க அவர்களுக்கு எதிராகவும் என்னென்னு சொன்னால், ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணை நடந்துண்டு 2 பேருக்கு எதிராகவும் வெளிநாட்டு தடை விதிக்கப்பட்டிருக்குது. வெளிநாட்டு பக்கம் போகப்படாது, இலங்கையில் இருக்கணும் வழக்கு முடியும் வரைக்கும் என்று சொல்லி. அப்போ அதுக்கிடையில் தம்மிக்க ரணதுங்க இருக்காரு தானே, அவர் ஒரு வழக்கு கொண்டு போட்டவர் என்று சொன்னால், அதாவது நீதிமன்றத்தில் ஒரு வேண்டுகோள் வச்சவர் என்று சொன்னால், தன்னுடைய மனைவிக்கு சுகையினமாக இருக்குது, எனவே வெளிநாட்டுக்கு போகணும் சிகிச்சைக்காக அனுமதி தாங்கன்னு சொல்லி அந்த வழக்கு இன்றைக்கு நீதிமன்றத்தில் நடந்தது. அப்போ எதிர்த்தரப்பு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தானே, அவர்கள் தானே வழக்கு போட்டது. அப்போ அவை சொல்லிக்கணும், இல்லை இவைக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது, ஏனென்று சொன்னால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு என்று சொல்லி இன்றைக்கு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார்கள். எனவே 2 பக்க விவாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கை அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் ஒத்தி வைத்திருக்கின்றார். அப்போ 2 பேருக்கு எதிராகவும் என்ன வழக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அதாவது அர்ச்சுன ரணதுங்க முன்னாள் அமைச்சராக இருந்தவர். அப்போ முன்னாள் அமைச்சர்கள் என்று சொன்னாலே கட்டாயம் லஞ்ச ஊழலோட சம்பந்தப்பட்டிருப்பார்கள் என்றது இப்போ சின்ன குழந்தைகளுக்கே தெரியும். அந்த அடிப்படையில் இவர் எண்ணெய் வள அமைச்சராக இருந்தவர் தானே. அப்போ இருக்கும்போது 2017ஆம் ஆண்டு 2018ஆம் ஆண்டு அந்த காலப்பகுதியில் அரசாங்கத்துக்கு 800 மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தினார் என்று சொல்லி அவர் மேலே வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அது சம்பந்தமான விசாரணைகளை நடத்தி வருகிறது. அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய சகோதரர் தம்மிக்க ரணதுங்கவும் சேர்ந்துதான் இந்த ஒரு மோசடியில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி. அர்ச்சுன ரணதுங்க முன்னாள் கிரிக்கெட் வீரர், கிரிக்கெட்டில் இருக்கும்போது நல்ல பேர் புகழோடான் இருந்தவர். பேசாமல் அங்கே கிரிக்கெட் விளையாடி போட்டு அப்படியே ஓய்வு பெற்று பேசாமல் இருக்கிறதுக்கு தேவையில்லாமல் அரசியலுக்குள்ளே லஞ்ச ஊழலுக்குள்ளே சிக்கி இப்போ வழக்கு விசாரணை நீதிமன்றம் என்று திரிகிறார். ஒன்றுமே செய்யலாது. பூசா சிறைச்சாலையில் இருந்து ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கிறது. பூசா சிறைச்சாலையில் உங்களுக்கு தெரியும், மிக ஆபத்தான மோசமான குற்றவாளிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள், பாதாள உலக குழு ஆக்கள் என்று சொல்லி கனவேர் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு ஆள் தான் மன்னா ரமேஷ் என்று சொல்லப்படுற ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர். அவருடைய ரூமில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருடைய அந்த செல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால், கையடக்க தொலைபேசிகள், சார்ஜர், வயர்கள், மற்றது போதைப் பொருட்கள் எல்லாம் மீட்கப்பட்டிருக்காம். நேற்று நடத்தப்பட்ட சோதனையில் மீட்கப்பட்டிருக்காம். இப்போ இதுக்கு முதலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பொருட்கள் மீட்கப்பட்டிருந்தது. கையடக்க தொலைபேசிகள், போதைப் பொருட்கள், இந்த மாதிரியான பொருட்கள் சிறைச்சாலை கூடங்களுக்குள்ளேருந்து மீட்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமானது. கிட்டல்ல பூசா சிறைச்சாலையில் மிக கடுமையான சோதனை நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. நிறைய சோதனைகள் நடத்தி சொல்லப்பட்டது, இனிமேலும் பூசா சிறைச்சாலையில் யாருமே கையடக்க தொலைபேசிகள் பாவிக்க இயலாது, போதைப் பொருள் கொன்று இயலாது, எல்லாம் கிளீன் என்று சொன்னது. அப்படியெல்லாம் கிளியர் பண்ணி இனி போதைப் பொருளே வராது என்று சொல்லப்பட்ட பிறகும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்பவும் போதைப் பொருட்கள், கையிறக்க தொலைபேசிகள் வந்திருக்கு என்று சொன்னால், அதுவும் ஒரு முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினருக்கு வந்தது எப்படி என்று சொல்லி இப்போ திரும்பவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்காம். என்ன பிரச்சனை என்று சொன்னால், என்னதான் தேடுதல் நடத்தினாலும், என்னதான் ஃபுல்லாக செக் பண்ணாலுமே அங்கே வேலை செய்கிற அதிகாரிகள் திருந்தோணும். சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்களுக்களால் தான் இந்த மாதிரியான பொருட்கள் சிறைச்சாலைக்குள்ளே போகுது. எனவே திரும்பவும் சோதனைகள், தேடுதல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சிறைச்சாலைக்கு உள்ளே இருக்கிற கைதிகளை திருத்துறதை விட முதல்ல சிறைச்சாலையில் வேலை செய்கிற அதிகாரிகளை திருத்தணும். தானே. பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை மீள ஆரம்பிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு நேற்று அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. மீளவும் அந்த ரசாயன தொழிற்சாலையை கட்டி எழுப்பி பழையபடி அதை இயங்க வைக்கணும் என்றதுக்காக இந்த கட்டுமான பணிகள் நிறைவு செய்கிறதுக்கு 9 மாதங்கள் செல்லுமாம். அதாவது அடிப்படை கட்டுமானங்கள், கட்டடம் ஒன்று கட்டத்தானே வேணும், அடிப்படை கட்டுமானங்களுக்கு 9 மாதங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் அரசாங்கத்தால் அரசாங்க செலவால் 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பிறகு தனியார்களிடமிருந்தும் அன்பளிப்புகள் பெற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ 9 மாதம் முடிஞ்சா பிறகு, கட்டுமான பணிகள் எல்லாம் முடிஞ்சா பிறகு ஒரு 30 மாதம் செல்லுமாம். அதாவது மொத்தமாகவே 30 மாதம் செல்லுமாம் அந்த தொழிற்சாலை முழுமையாக இயங்குறதுக்கு. ஏன் சொல்லுங்க பாப்போம், உள்ளுக்குள்ளே இயந்திரங்கள் எல்லாம் கொண்டு பொருத்தி, பிறகு அதுக்கு பணியாளர்கள் எல்லாம் நியமித்து அந்த உள்ளக வேலைகள் இருக்குது தானே, தனியாக கட்டடம் மட்டும் கட்டிய நேரம். எனவே எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக 30 மாதங்கள் செல்லுமாம். 30 மாதங்களினுடைய முடிவில் இந்த தொழிற்சாலை முழுமையாக இயங்கும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதோட நிறைய பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் என்று சொல்லி அங்கே ரசாயன பொருட்களை உற்பத்தி செய்து இலங்கை மக்களுக்கு
தேவையான ரசாயன பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு மிச்சத்தை வந்து வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய முடியும். அதன் மூலம் டொலர்களில் வருமானம் கிடைக்கும் என்று சொல்லி வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அவர் இன்னும் ஒரு முக்கியமான கருத்தொன்னையும் சொல்லியிருக்காரு. என்னன்னு சொன்னால், இந்த பரந்தன் ரசாயன தொழிற்சாலை வந்து 1954 ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்பேக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ரசாயன பொருட்களை உற்பத்தி செய்து இதே மாதிரி தான் இலங்கை மக்களுக்கு தேவையான எல்லா ரசாயன பொருட்களையும் விநியோகிச்சு போட்டு மிச்சத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து ஏற்றுமதி செய்து கொண்டே இருக்கிறது. அப்போ அதில் வந்து நிறைய வருமானம் கிடைச்சது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக இந்த தொழிற்சாலை கிட்டத்தட்ட 40 வருடங்களாக மூடப்பட்டிருந்தது. இந்த 40 வருஷமுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடுகளிலேருந்து தான் கெமிக்கல் எல்லாத்தையும் வந்து இறக்குமதி செய்ய வேண்டியது, ரசாயன பொருட்களை வந்து வெளிநாட்டிலேருந்து தான் இறக்குமதி செய்ய வேண்டியதை தவிர உள்நாட்டு உற்பத்தி நடைபெறையில் என்று சொல்லி ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த முயற்சியில் வந்து புலம்பெயர் தமிழர்களை அவர் அழைத்திருக்கின்றார், இதுக்கு வந்து முதலீடு செய்ய சொல்லி. எனவே இந்த திட்டத்தில் வந்து யாராவது முதலீடு செய்ய விரும்பினால் வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தோடு தொடர்பு கொள்ள சொல்லி கேட்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை நிறுத்துவதற்கான சட்டமூலம் வந்து நிறைவேற்றப்பட்டது தானே, அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது தானே. அப்போ அது சம்பந்தமாக ஏற்கனவே நீதிமன்றங்களில் 2 வழக்கு போடப்பட்டிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய அளவில் மொத்தமாக 4 வழக்குகள் போடப்பட்டிருக்காம். ஓய்வூதியம் திரும்ப வேணும், அந்த ஓய்வூதியத்தை வந்து நிறுத்தக்கூடாது என்று சொல்லி நீதிமன்றத்தில் 4 வழக்குகள் போடப்பட்டிருக்காம், உயர் நீதிமன்றத்தில் என்று சொல்லி பாராளுமன்ற சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்ன இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வந்து அறிவிச்சிருந்தவர். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த மாதம் 7ஆம் தேதி நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார வந்து இந்த திட்டத்தை வந்து முன்வைக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை நிறுத்துவதற்கான இந்த சட்டமூலத்தை வந்து சமர்ப்பித்தவர். அதில் இருந்து 14 நாட்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருந்தது. யாருக்காவது ஆட்சேபனை இருந்தால் அல்லது எதிர்த்து நீங்கள் வழக்கு போடுறதாக இருந்தால் போடலாம் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் எடுத்தோன்னா கண்மூடித்தனமாக நிறைவேற்ற முடியாது தானே. எனவே எதிர்த்தரப்புக்கு ஒரு வாய்ப்பு, நீங்கள் வழக்கு போடுறோன்னா போடலாம் என்று சொல்லி 14 நாட்கள் கொடுக்கப்பட்டது. அதில் தான் இப்போ வந்து 4 வழக்குகள் போடப்பட்டிருக்கு. இதனுடைய 2வது வாசிப்பு, இந்த சட்டமூலத்தினுடைய 2வது வாசிப்பு பிப்ரவரி மாத கடைசியில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு அது நிறைவேற்றப்பட்டு அந்த சட்டம் வந்து உறுதியானால் 512 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பென்ஷன் கிடையாது, ஓய்வூதியம் கிடையாது என்று சொல்லப்படுகிறது. எனவே நீதிமன்றத்தில் போடப்படுற வழக்குகளால் ஏதாவது பயன் இருக்குமா, அதன் காரணமாக இந்த பென்ஷனை வந்து நிறுத்துவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுமா, என்ன ஏது என்பது சம்பந்தமாக பொறுத்திருந்து பார்ப்போம். நாடு முழுவதிலும் இருக்கின்ற அரச வைத்தியர்கள் நாளை முதல் பணி புறக்கணிப்பில் ஈடுபட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது GMOA அந்த அமைப்பினர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தோடு நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வந்து சரியான ஒரு தீர்வை எட்டல என்பதன் காரணமாக இந்த பணி புறக்கணிப்பு 48 மணி நேரங்களுக்கு, அதாவது நாளைக்கு 23ஆம் தேதி காலம 8 மணியிலிருந்து அடுத்து வரும் 48 மணி நேரத்துக்கு அரச வைத்தியசாலைகளில் பணிபுரிகின்ற மருத்துவர்கள் வந்து பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் கூட ஒரு சில மருத்துவமனைகள் வந்து தொடர்ந்து இயங்கும் என்று சொல்லி, அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மகப்பேற்று மருத்துவமனை, சிறுவர் மருத்துவமனை, சிறுநீரக மருத்துவமனை, மற்றது புற்றுநோய் மருத்துவமனை, இந்த மாதிரி முக்கியமான மருத்துவமனைகள், முக்கியமான சேவைகள் வந்து தொடர்ந்து இயங்கும் என்று சொல்லியும், ஏனைய வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவார்கள் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாளைக்கு விடிய 8 மணிக்கு முதல் ஒருவேளை அரசாங்கம் திரும்ப ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி இன்றைக்கு இரவோடு இரவாக ஏதாவது ஒப்பந்தங்கள் வந்தால் ஒருவேளை அந்த பணி புறக்கணிப்பு கைவிடப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே அது சம்பந்தமான செய்திகள் எதுவுமே இதுவரைக்கும் வரையல. எனவே நாளை காலை 8 மணி முதல் பணி புறக்கணிப்பு இருக்கும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பாடசாலை மாணவன் பாடசாலைக்கு போகிறார். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டு வந்து 2ஆக பிரியுது. ஒன்று வந்து ஓல்டு, மற்றது வந்து நியூ அண்டு, பழசு புதுசு என்று சொல்லி 2ஆக பிரிக்கப்பட்டுகிறது ரோட்டு. இந்த மாணவன் வந்து புதிய பாதைகளெல்லாம் போகலாம் என்று பார்க்குறார். ஆனால் குறுக்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ளோஸ்ட் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது, மூடப்பட்டிருக்கு என்று சொல்லி. இந்த எதிர்க்கட்சியாக்கள் பார்த்த வேலையால் அந்த புதிய கல்வி சீர்திருத்தம் வந்து இப்போ ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு தானே, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து இந்த பாடசாலை மாணவர்களுக்கு அது ஒரு ஏமாற்றம் மாதிரி இவியல் பார்த்த வேலையால். அதனால் வந்து அந்த மாணவனுக்கு வந்து ஒரு ஏமாற்றம், அதனால் புதிய பாதையில் போக முடியலை, நீ வேறு வழி இல்லை, பழைய பாதைகளெல்லாம் போகணும் என்று சொல்லி. எனவே இந்த ஒரு கருத்தை சொல்லும் விதமாக இந்த கருத்தோவியம் வரையப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.